அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை 2 வரி காவியம். இதன் ஆசிரியர் பட்டுக்கோட்டை பிரபாகர். பதிப்பகம் ரம்யா பிரியா கிரியேஷன்ஸ். 2013 தான் இது முதல் வெளியீடு வந்திருக்கு. 2ஆம் பதிப்பும் 3வது பதிப்பும் 2015 2 தடவை வந்திருக்கு. 2 வரி காவியம்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும், திருக்குறள் தான் அப்படின்னு. இந்த திருக்குறளை இவர் ஒரு புதுமையாக செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எழுத்துலகின் வேந்தர் திரு பட்டுக்கோட்டை அவர்கள். திருக்குறள் தெளிவுரை நம்ம நிறையா படிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. யாருன்னா கலைமாமணி நாவுக்கரசர் முனைவர் சத்தியசீலன் அவர்கள் இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், குரான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும், பகவத்கீதை இந்துக்களுக்கு மட்டும், அது மாதிரி நிறையா சொல்லிட்டு, ஆனால் திருக்குறள் பார்த்திங்கன்னா இந்த எல்லை எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் உரியது அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உலக பொதுமறை திருக்குறள். இந்த திருக்குறளை நான் எல்லாருக்குமே குறைந்தபட்சம் ஒரு 50 தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை இந்த நூல் மூலயமா முழுமையாக எல்லா திருக்குறளையும் படிச்சிட்டேன்றதில் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு ரொம்ப பிரபலமான திருக்குறள் மட்டும்தான் தெரியும் இல்லையா? எல்லா திருக்குறளையும் படிக்க தான் அதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம், என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஒரு அதிகாரத்தையும் படிச்சுட்டு அதை திரும்ப அதை பார்த்து அது உள்ள எழுத்துக்கள்லாம் எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, தமிழ் எழுத்துக்களை அப்படின்னு பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு. என்னென்னா, இந்த அமைப்பு என்னன்னா, திருக்குறள் 2 வரி திருக்குறள், அதுக்கு 2 வரியில் விளக்க உரை கொடுத்துருக்காரு. அப்புறம் தொகுப்புன்னு கொடுத்து அங்கே ஒரு 4-5 லைனில் அந்த அதிகாரத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அப்புறம் சுருக்கன்னு ஒரு தலைப்பு கொடுத்து அங்கே ஒரு 2 லைனில் அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு கீழே வள்ளுவன் நீதி அப்படின்னு சொல்லி உரிமை அற்றதை விரும்ப அப்படி, அதாவது அந்த அதிகாரத்தை பற்றி 2 வார்த்தையில் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக இருந்தது இந்த திருக்குறள் எனக்கு படிக்க. அதனால் எல்லாரும் கண்டிப்பாப் இந்த நூலை வாங்கி வாசிச்சிட்டிங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் 1330 திருக்குறளையும் படிச்சிடலான்றத இந்த நூல் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆவல் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி கண்டிப்பாக படிங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நான் இதில் நிறையா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப இன்னொரு காணொளியில் நான் அதை பற்றி சொல்கிறேன். நன்றி.